யோ வாய முடியா, உனக்கு கான்ட்ராக்ட்லாம் ஒன்றும் கிடையாது, முதல்ல அந்த 10 லட்சத்தை திருப்பி கொடு அப்படின்னு இப்போ மனோஜையும் ரோஹிணிக்கும் வந்து ஒரு பெரிய தலையில் இடி விழுந்த மாதிரி நடக்க போகிற சம்பவத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. இப்போ மீனா தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து இல்லைங்க என்னால் வந்து முத்துவோட குடும்பம் நடத்த முடியாது, அவர் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு, என்னால் தாங்கவே முடியல, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, எனக்கு இங்கே இருந்தால் நிம்மதியே இல்லை, நான் கொஞ்ச நாள் போய் எங்கள் அம்மா அப்பா வீட்டை இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையாக என்னதாம்மா காரணம், என்ன பிரச்சனை, முத்து குடிச்சிட்டு வர்றது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லையே, பல நாளாக நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஆனால் அது அவன் எவ்வளோ குறைச்சிக்கிட்டான். நேற்று குடிச்சிட்டு வந்தபோது ஒன்றும் அலப்பறையெல்லாம் ஒன்றும் வந்து முதல்ல பண்ணலை, அப்புறம் திருப்பி பார்த்தா வந்து ஏதோ சண்டை போட்டேன் அதனால் குடித்தேன், நான் வேணா அவன்கிட்ட பேசிடுறாமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமாம்மா, நான் கிளம்புறேம்மா, என்ன நீங்கள் தடுக்காமல் மட்டும் இருந்தால் போதும், கொஞ்ச நாள் அவருக்கு புத்தி வரட்டும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து கிளம்ப. உண்மையை சொல்லு, என்னதான் காரணம், வேற எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னா உடனே டக்குன்னு ரோகிணி இல்லை அது முத்து கூட சண்டை போல, அதுதான் காரணம் போலன்னு திருப்பி பேசுகிறாங்க. இதை ஸ்ருதி ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்துட்டு, மீனா உண்மையை சொல்லுங்கள் மீனா, என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பொழுது மீனா உடனே வந்து ரோகிணி அப்படியே ஒரு முறைச்சிட்டு, வேறு எதுவும் இல்லை, எனக்கு அவர் கூட இருக்க சண்டை தான் காரணம், நான் கிளம்புறேன், அவர் குடிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு பையன் தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ முத்து அங்கேருந்து வந்து பார்த்தவர், என்ன கிளம்பிட்டாளா, ஏன் கிளம்புனா, என்ன ஆச்சு, நான் எதுவும் பண்ணலையே பா, அவதான்ப்பா வேணும்னே சண்டை போட்டா அப்படின்னா, நீ சண்டை போட்டா உடனே திருப்பி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவியா, ஏன்டா அறிவு இருக்காடா உனக்கு, பாடுறா அந்த புள்ள வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி ஓகே நான் வீட்டுக்கே போய் சரி பண்ணுறேன்னு அந்த பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் மனோஜோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமே நடக்க போகுது, மனோஜுக்கு ஒரு ஆப்பே கிடைக்க போகுது, ரோகிணியோடைய கனவும் சின்ன பின்னமும் ஆக போகுது. இப்போ ரோகிணியும் மனோஜ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நேராக கிளம்பி போய் இந்த ஆஃபீஸ் பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு, இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது, டீலர்ஸ் எல்லாமே வந்து 10 லட்சத்தில் கொடுத்த காசெல்லாம் வந்து பத்தலைங்கிறாங்க, இன்னும் வந்து அவங்களுக்கு அட்வான்ஸ் தேவைப்படுதுங்கிறாங்க, ஏன்னா 275 வீட்டுக்கு எல்லா அப்ளையன்சஸ் வந்து வாங்கணும்ல அப்படின்னு. சரி ஓகே போகலாம் மனோஜத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹிணி நம்ம கடையிலேருந்து நம்ம இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் ஐட்டம்லாம் வாங்கியிருக்கோம், ஒரு தீர்ந்துச்சு அப்படின்னா திருப்பி ஒரு 10 அந்த மாதிரி வாங்குவோம், அதை நம்பி உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறது ஓகே, இப்போ இவ்வளோ வாங்குறீங்கல்ல, அதனால் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கணுங்கிறாங்க ரோஹிணி, நம்ம போய் அந்த பில்டர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னா, சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தான் வந்து முத்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மீனாவுடைய வீட்டுக்கே போயிட்டு மீனாட்ட போய், மீனா நான் பண்ணது என்னதுக்கு மீனா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கேன், நான் இன்னும் இப்போ லைட்டாக தெரியாமல் கொஞ்சம் மிச்சம் இருந்த சரக்கை குடித்தேன், அதை உன்கிட்ட நான் சொல்லவும் செஞ்சேன், அதுக்கு நீ கோவப்பட்ட, அதுக்கப்புறம் வார்த்தையை வேற விட்ட, அதனால தான் நானும் கோவப்பட்டேன், அதனால தான் நீ சண்டை போட்டேன்னு திருப்பி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னா, ஓகே பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு திருப்பி குடின்னு தானே தோணுது, அதனால தான் எனக்கு வந்து உங்க கூட வர விருப்பம் இல்லை அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்க. தயவு செஞ்சு மீனா சொல்கிறத கேளுங்கும் போதே மீனாவுக்கு கால் வருது. அந்த கம்பெனியோட பிஏ பேசுகிறேம்மா, நான் அந்த பில்டர் 275 வீடு கட்டுறோம்ல நாங்கள் அப்படின்னா, சார் சொல்லுங்கள் சார், இல்லை இப்போ உடனே வந்தேன்னா ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் கொடுக்குறோமா, நீ நாளையிலேருந்தே வந்து இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கான டீட்டெயில்ஸ் பேசிவிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மட்டும் சைன் பண்ணிடலாம், மேடம் நான் ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க வந்துடுறியாமா அப்படின்னா, ஓகே சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்ப. மீனா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், நான் உன்ட்ட பேசவே வேணாம், நீ வேணா எனக்கு கேப் காசை கொடுத்துரு அப்படிங்கிறாரு முத்து. சரி ஓகே அப்படின்னு காருக்குள்ளார முத்து வந்து முன்னாடி ஓட்ட, இவங்க பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. மீனா எப்பயும் முன்னாடி உட்காடுறவங்க பின்னாடி உட்காந்து நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க. அதே சமயத்தில் மனோஜும் வேற வந்து ரோகிணி கிட்டக்க, ரோகிணி இந்த சூட் நல்லா இருக்குல்ல, இது புது சூட், இதை போட்டு வந்துருங்க, ஆனால் அங்கே போய் ஏதாச்சும் ஓவராக பேசினாங்க ஏதாச்சும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம கெத்தை காமிக்கணும் ரோகிணி, ஏதோ போயிட்டு அந்த மேனேஜர் நம்மளை உட்கார வச்சதே எனக்கு முதல்ல பிடிக்கல, நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கும்போது, மனோஜ் என்ன இருந்தாலும் சரி வார்த்தையை விடக்கூடாது, நமக்கு இந்த கான்ட்ராக்ட் ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நமக்கு இந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும், நம்மளோட யார் பெஸ்ட்டாக பண்ண போகிறா, வா ரோகிணி பார்த்துக்கலாம் அப்படின்னு 2 காரும் ஒரே சமயத்தில் போய் நிற்குது. நின்று இந்த பக்கம் வந்து முத்து மீனாவும் இறங்குறத பார்த்த உடனே இப்படி பகீர்னு ஆயிடுச்சு ரோகிணிக்கு. ரோகிணியை பார்த்து மீனா முறைக்கிறாங்க, மீனாவை பார்த்து ரோகிணி ஷாக் ஆகிறாங்க. அப்படின்னா நீ எங்கடா இங்கே அப்படின்னா, நீ எங்கடா இங்கே, கான்ட்ராக்ட் விஷயமா நாங்கள் வந்தோம் அப்படின்னா, ஆமாம் பெரிய கான்ட்ராக்ட், பூ கான்ட்ராக்ட்லாம் ஒரு கான்ட்ராக்ட், நாங்கள் இங்கே ஒரு 10 லட்ச ரூபா டக்குன்னு கையில் வாங்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வேகமாக உள்ளார போகிறாங்க. ஓவராக பண்ணுறான் இவன் அப்படின்னா, மீனா வேணுனே வந்து முத்துக்கிட்ட பேசாமல் மனசுக்குள்ளார நான் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட பேசினா இப்பயே உண்மையை சொல்லிவிடுவேன், இந்த ரோகிணி இங்கேயும் வந்து என்னோட நிம்மதியை கெடுக்கிறா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் ரோகிணி ஐயோ மீனா வேற நம்மளை பார்த்தாலே உண்மையை சொல்லிவிடுவேன்னா, புருஷன்ட்ட பேச விருப்பம்லாம் தான் கிளம்பி போனான், ஆனால் ஒரே காரில் 2 பேர் வராங்க, ஒரு வேளை சொல்லியிருப்பாளா இல்லை எப்போ சொல்லியிருந்தா நேரம் விட்டுருக்க மாட்டானே முத்து அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளார வராங்க. உள்ளே ஏறி வந்து 2 பேரையும் வந்து வெயிட்டிங் ஹாலில் உட்கார வைக்க, டக்குன்னு என்ன பண்ணுறாரு மனோஜ், இப்போ தான் வந்து தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணுறாரு. அந்த மேனேஜரை கூப்பிட்டு, மேனேஜர்
யோ மேனேஜர் அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படின்னா அவர் வந்தோடனே, இல்லை என்ன இங்கே உட்கார வச்சுருக்கீங்க, உள்ளே உட்கார வைக்க வேண்டியதானே, உள்ளே வேறு எதுவும் ரூம்ஸ் இல்லையா உங்களுக்கு, போர்டு ரூம்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்க, உடனே அதெல்லாம் இருக்குது சார், இதானா வெயிட்டிங் ஏரியா அப்படின்னா, வெயிட்டிங் ஏரியானா இவங்க பூ விற்கிறதுக்கு வந்திருக்காங்க, பூ விற்கிறதுக்கு வந்தவங்களும் அப்ளையன்சஸ் விற்க வந்தவங்களும் ஒன்றா, எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னா கடுப்பாயிட்டார் முத்து. என்னடா அப்படின்னா, நீ அமைதாடுறா அப்படின்ட்டு இந்த பக்கம் இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுதே வந்து உடனே, இல்லை சார் இதுதான் வெயிட்டிங் ஏரியா, மேம் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க, முடிச்சுட்டு வரிசையாக ஒருத்தவங்கள கூப்பிடுவாங்க, முதல்ல முத்து மீனா அவங்கள்ட்ட பேசிவிட்டு அடுத்து அவங்கள்ட்ட பேசுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் தானே அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து மேம் வந்து முன்னாடி அப்பாயின்மெண்ட் வந்து முத்து மீனாக்கு தான் கொடுக்குறதா இருந்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள். ஏன்னா எப்படி ட்ரீட் பண்ணணுன்னே உங்களுக்கு தெரியல, யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல, எந்த பிஸ்னஸ் எப்படிங்கிறது தெரியல, எப்படி தான் நீங்களாம் உங்களுக்கு பில்டர் ஆனீங்களோ தெரியல அப்படின்னு ஒரு கடுப்பாகி அந்த மேனேஜர் பக்கம் நடந்து போகிறார். நகர்ந்து போகும்பொழுது டக்குன்னு இப்போ வந்து திருப்பி என்ன வார்த்தையை விடுறாரு மனோஜ் அப்படின்னா வந்து, சும்மா இதான் ரோகிணி, அவங்க அப்பா காசு அம்மா காசுன்னு ஏதாவது பணம் வந்திருக்கும், அதை வச்சு அப்படியே வீடு கட்ட ஆரம்பித்து பெரிய பணக்காரங்களாயிட்டு கடைசியில் ஏதோ வந்து நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்து மதிக்காமல் சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து வெறும் ஜென்ரேஷனல் வெல்த் இருக்கிறதுனால மட்டும்தான் இப்படிலாம் வந்து வளர்ந்து வந்திருப்பாங்க, ஒரு திறமையும் இருக்காது. இது அதனால தான் நமக்கு வந்து யாரை எப்படி மதிக்கணும்னு இவங்களுக்குலாம் தெரியல அப்படின்னு பேசுகிறதெல்லாம் அந்த மேனேஜர் அதை வீடியோ எடுத்துடுறாரு. வீடியோ எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக வந்து டக்குன்னு அந்த லேடி வந்து முத்து மீனா உள்ளே அனுப்புங்க மேனேஜர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த மேனேஜர், ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை போய் காமிக்கிறாரு. அந்த வீடியோ காமிச்ச உடனே வந்து அவங்க அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகி, ஒன்று என்ன என்னோட பிஸ்னஸ் ஸ்கில்ஸே வந்து அவன் கேள்வி கேட்குறானா அப்படின்னு நேராக வெளில வராங்க. நேராக வெளில வந்துட்டு வெளில வந்தோன்னா அந்த, ஹாய் மேடம், இந்த தான் இப்போ நான் உங்களை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் நாங்கள் அவசரமாக அப்பாயின்மெண்ட் கேட்டோம் அப்படின்னு வந்து மனோஜ் கையை நீட்ட அவங்க கையே கொடுக்கல, அப்படி முறைச்சிட்டு மேனேஜர் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறார், இவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட வந்து ஒரு டீசென்சி இல்லாமல் வந்து உட்காந்துட்டு எங்கள் கம்பெனிலேருந்து கான்ட்ராக்டை வாங்கிட்டு அதுக்கு அப்படியே கான்ட்ராக்ட் வாங்கும்பொழுது அப்படியே குறுகி போய் உட்காந்து, இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்லாம் அவங்க பேசுனீங்களே ரோகிணி, என்ன உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பேசுகிறார், நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை மேடம் அது அவர் ஏதோ அப்படின்னு, என்ன ஏதோ வரும், கான்ட்ராக்ட் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த திமிரு பேச்சுனா, அதில் வேறு வந்து நாங்கள் கீழேருந்து வளர்ந்து வரோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றின்னு வேறு பேசுனீங்க, என்ன மீனா உங்கள் ஒருத்தங்களுக்காக தானே இவங்களுக்கு கான்ட்ராக்டே கொடுத்தோம் அப்படின்னா, மேடம் இல்லை மேடம் அப்படின்னு மீனா அந்த பக்கம் இது பண்ணேன், மீனாவுக்காகவா அப்படின்னு இந்த ஷாக் ஆகும் பொழுதே வந்து, ஆமாம் மீனா சொன்ன ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நாங்கள் அந்த கான்ட்ராக்டே கொடுத்துருக்கோம் நாங்கள், இல்லை இது ஒத்து வராது, மேனேஜர் இவங்களோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிடுங்க, மீனா நீங்கள் உள்ளே வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், அந்த 10 லட்ச ரூபாய் திருப்பி அவங்கள்ட்ட வாங்கிடுங்க, வாங்கலை அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிடுங்க அப்படின்ட்டு நேரம் உள்ளார போகிறாங்க. மேடம் அப்படின்னு இவங்க உள்ளார வந்து கத்தி பேச வர, ரோகிணி பேச வராங்க. மனோஜ் அதிர்ச்சியிலே நிற்கிறாரு. யோ வெளில போயா அப்படின்னு அந்த மேனேஜர் தள்ள உடனே வந்து, என்ன அப்படின்னா வந்து, என்ன உனக்கென்னையா மரியாதை, நீயா வெளில போறியா இல்லை செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளில கழுத்து பிடிச்சி வெளில தள்ளவா, பெரிய இவன் வந்துட்டான் சூட் போட்டு அடிக்கிற வெயிலில், போடா அது பக்கம் அப்படின்னு வந்து துரத்தின உடனே வந்து இப்போ உள்ளார போனால் முத்து மீனாவுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கிது, முத்துவுக்கு மீனாவால் தான் ரோகிணிக்கு இது கிடச்சிச்சு, ஆனாலும் அவங்க அமைதியாக இருந்தாங்கங்கிறது புரிய வருது. ப்ளஸ் அந்த மனோஜ் அண்ட் ரோகிணிக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கிற மாதிரி இருக்கிற நேரத்தில் 40 லட்ச ரூபா காசும் மொத்தமாக வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. அந்த ப்ரெடிக்ஷன் படி நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் வந்து இந்த மீனா வீட்டை விட்டு போனதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு நம்மளுடைய மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.